கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 10வது திருவசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பிரியமானவர்கள், இந்த இடத்திலே கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு தருகிறார், நீதியின் சால்வையை அவர் நமக்கு தருகிறார். பாருங்கள், இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்படுகிற ஒரு காரியம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் முதன்முறையாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த பாக்கியங்களை கொடுக்க வேண்டுமென்று விரும்புகிறார். ஆகவே ஜெபத்தோடு தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சார பின்னணியில் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக, ஒத்தாசைகளை தருகிறவராக, ஸ்தோத்திரம், நம்மை அவர் உடுத்து வைக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் இந்த வஸ்திரங்களை காத்து கொள்ளும்படிக்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். அவைகளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆகவே அவளோடு எதிர்பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நானும் அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறேன், மன்றாடுகிறேன். முதலாவதாக அவர் நமக்கு அந்த இரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை அவர் நமக்கு தருகிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த விசேஷம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சர்தை என்கின்ற ஊரில் இருந்த சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட மக்கள் வெண் வஸ்திரம் தரித்து கர்த்தரோடு நடக்க வேண்டியவர்கள் சில காரியங்களில் குறைவுபடுகிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் சர்தையிலே எனக்கு பிரியமானவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று அங்கு குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். இன்று நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார், பிதாவாகிய தேவன் அதை செய்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போனோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பாவமே செய்யலை, நான் சன்மார்க்கமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம். சன்மார்க்கம் என்பது அது சுயநீதியோடு சம்பந்தப்பட்டது, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் அழைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்து தேவனோடு நடந்த ஜனங்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் ஆரம்ப பகுதிகளிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பக்தன் புலம்புகிறார், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ இன்று நம்முடைய வஸ்திரங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, கர்த்தரோடு உள்ள ரைட் ஸ்டாண்டிங் வித் தி ஆல்மைட்டி லிவிங் காட், தேவனாகிய கர்த்தரோடு உள்ள ஒரு சரியான நடக்கை. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர்
நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை அறிந்து தான் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இறங்கி வந்து ஸ்தோத்திரம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து மறுபடியும் பரலோகம் ஏறி சென்றிருக்கிறார். இன்று அவருடைய நாமத்தின் மூலமாக விசுவாசம் வைத்து, ஆண்டவரே எங்கள் பாவங்கள் குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் சன்மார்க்கத்தின் கிரியைகளாகிய அந்த அழுக்கான கந்தைகளினால் நாங்கள் எங்களை உடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார். இன்று மனிதன் தனக்கு தெரிந்தபடி தன்னை நீதிமான்களாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அங்கே ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து, பாருங்கள், அதுக்கு முன்பதாக அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தார்கள், தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஸ்தோத்திரம், அவர்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம், எப்பொழுது அவர்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமைக்குள்ளே போனபடினாலே அங்கே அவர்களுடைய நிர்வாணம் வெளிப்பட்டது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு அத்தி மரத்தின் இலைகளை தயார் பண்ணி அவர்கள் தங்களை மூடிக்கொண்டார்கள். பாருங்கள், அது இன்னொரு விதமான சுயநீதி. தனக்கு தெரிந்த அளவு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம், ஆனால் அந்த அத்தி மர இலைகள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போது தேவனுடைய இரக்கம் அவர்களை அந்த சூழ்நிலையிலும் தேடி வந்தது. அவர்களுக்கென்று ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அவர் அதனுடைய தோல் ஆடையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அது கிறிஸ்து இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு கவரிங் தேவை. ஸ்தோத்திரம், இம்மையிலும் தேவை, மறுமையிலும் தேவை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்படும் போது நாம் மன்னிக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த இரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். நீதியின் சால்வையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், இந்த நீதி அவருடைய நீதி. அவர் நீதிமானாக இருந்தார். நீதிபரர் என்று அவரை குறித்து குறிப்பிடுகிறது. அவர் நமக்காக பாவத்தின் தண்டனையை சுமந்து கொண்டார். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படவில்லை, அக்கிரமம் காணப்படவில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம், மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது ரோமர் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினால் நீங்கள் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, நாம் அதை சம்பாதிக்கவில்லை. ஸ்தோத்திரம், இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸ்தோத்திரம், அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இன்று நாம் நீதிக்குட்படுத்தப்படுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை நான் அவருக்கு முன்பதாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், மன்னிக்கிறார். உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். A new life is started flowing in your life. ஸ்தோத்திரம், இது நாம் சம்பாதிக்கிறது அல்ல. ஸ்தோத்திரம், இன்று ஒருவேளை தேவ பக்தி உள்ள பெற்றோர்களுக்கு பிறந்திருப்போம் என்றால் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அதனால் மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்படுவதில்லை. அதான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் ரெனார்ட் போங்கே சொன்னார், நீங்கள் சோப் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதுனால நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள் என்ற நிச்சயம் கிடையாது. நீங்கள் அந்த சோப்பை எடுத்து நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அதே போல் ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அதை ஒரு நியமமாக வைத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் அந்த வீட்டு வாசல் நிலையின் மீது தெளிக்கப்படும் பொழுது ஸ்தோத்திரம், சங்கார தூதன் கடந்து போகிறான்.
நாம் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறோம். மரணத்தின் கண்ணிகளிலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் நம்மை சுயாதீனத்திற்கென்று அழைக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே கர்த்தருக்கு முன்பதாக இப்பொழுதே நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சபைக்கு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஆக்டிவ் மெம்பராக வளர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எதிர்காலத்திற்குள்ளே கர்த்தருடைய நாமத்தினாலே முன்னேறி செல்லுங்கள். பாருங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 5வது திருவசனத்தில் ஸ்தோத்திரம், இந்த வெண் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நடப்பதையும் காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதிலே கர்த்தர் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சர்தை சபை அந்த விஷயத்திலே குன்றி நடந்தது. ஆகவே தான் ஆவியானவர் அவர்களை அன்பாக எச்சரித்தார். இன்றும் ஒரு சிலர் நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வெண் வஸ்திரத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், அதில் ஆவியானவர் உங்களோடு 1-2 முறை எச்சரிப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஆதாயம் பண்ணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அதுக்காக தான் கர்த்தர் சபையில் ஊழியர்களை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார், மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி கர்த்தருடைய சபையிலேயே அதில் ஒரு நிதானமற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. நாம் நேரடியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் வைத்திருக்கிற சபையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 122 அப்படி சொல்லுகிறது. எருசலேம் இசைவினைப்பான நகரம். அங்கே பாருங்கள், கர்த்தர் ஆசனங்களை வைத்திருக்கிறார், நியாயாசனங்களை வைத்திருக்கிறார், சிங்காசனங்களை வைத்திருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு கால எருசலேம் ஆலயத்திற்கு ஸ்தோத்திரம், அங்கே பிற்காலத்திலே பரம எருசலேமிலே இன்று கர்த்தருடைய சமூகம், அங்கே கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு உட்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் பொறுப்புகளை வைத்திருக்கிறார். இந்த கர்த்தர் தான் அதுக்கு தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதலிலும் கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இந்த சுவிசேஷ ஊழியமோ அல்லது சபை ஊழியமோ கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய சபை பக்தி விருத்தி அடையும்படிக்கு 5 விதமான ஊழியங்களையும் சபைக்குள்ளேயே வைத்திருக்கிறார். சங்கீதம் 122 அப்படி சொல்லுகிறது. இந்த காலத்திலும் வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து அவன் பாதாளத்துக்கு போகிறான். லாசரு ஆபிரகாமின் மடிக்கு போகிறாரு. அப்போது அந்த லாசர் அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, ஆமாம், இங்கேருந்து ஒருத்தர் அங்கே அனுப்புங்க, அப்போ தான் என் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் அப்போ தான் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படி சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் அழகாக பதில் சொல்கிறார். அங்கே மோசே இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்கட்டு அப்படி சொல்லி அங்கே அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது. இதை இயேசுவானவரே தம்முடைய வாயினால் சொன்னார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, என்று கர்த்தர் தாமே சகல துதி கன மகிமைக்கு உரியவர், சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் உரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் எல்லாருக்கும் தலையாகவும் இருக்கிறார். அந்த தலைக்கு உட்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி வளர்ச்சி அடைய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொறுப்புகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் இடைபடுகிறார். நம்முடைய வஸ்திரம் கர்த்தருக்குள்ளே தூய்மையாக்கப்பட அவர் உதவி செய்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசாகிய சத்துருவானவனை ஜெயித்தார்கள். அவர்களுடைய வஸ்திரம் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருந்தது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து சுத்திகரிக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ளும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். குற்றங்கள் குறைவுகள் வந்தாலும் உடனே அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் அவன் இந்த பூமியிலே வெளியே சென்று வருவதனால் கால்கள் அழுக்காகும். ஆகவே தான் ஆண்டவர் திருவசனமாகிய தண்ணீரால் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆவியானவருடைய சுட்டெரிப்பின் ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் பரலோகத்தின் பாக்கியத்தை நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திர வீதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ரெண்டாவது, இந்த திருவசனத்திலே கர்த்தர் குறிப்பிடுகிறார், அவர் நீதியின் சால்வையை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நீதியின் சால்வையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆமாம், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசித்து தேவனிடத்திலே சேருகிறவர்கள் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் அவர்கள் அடைவார்கள். அப்போது நீதியாகிய அந்த ஈவையும் அந்த பரிபூரணமான ஈவையும் இலவசமாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த பிறகு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், உபதேசங்களை அனுப்புகிறார். இதிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அவருடைய நீதிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரே நாளிலே இது நமக்கு நடந்து விடுவதல்ல. ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்ட புதிதிலே முற்றிலுமாக நமக்கு கொடுத்து விடுகிறார். இட் இஸ் ஒன் டைம் கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்து விடுகிறார், உள்ளே கொடுத்துட்றார். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை கர்த்தர் வளர்த்து கொண்டே வருகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவானில் குறிப்பிடுகிறார், நாம் அவரை தரிசிக்கும் போது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு போகிறோம். இல்லை என்றால் நாம் இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்துவிட்டு நாம் போகும்போதும் ஸ்தோத்திரம், தேவ கிருபையினால் அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்திற்குரியவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அவரை நாம் பார்க்கும்போது அவருக்கு ஒப்பாக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம் என்று சொல்லி பக்தன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், இது எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். இந்த மகிமையான காரியத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக மணவாட்டியாக கர்த்தருடைய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் பதிவிடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளிலே அதை சொல்லியிருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆமாம், புத்தி இல்லாத கன்னிகைகள்னால் இங்கிலீஷில் ஃபூலிஷ்னு போட்டிருக்கும், முட்டாள்தனமான கன்னிகைகள். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆயத்தத்திலே குறைவுபடுகிறார்கள். மத்தேயு 22:11 என்று நினைக்கிறேன். கல்யாண வஸ்திரம், ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமண விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே, அந்த இஸ்ரவேல் நாட்டிலே சிலருக்கு அந்த காரியங்களை செய்கிறார்கள். வஸ்திரத்திற்கென்று, திருமணத்திற்கென்று எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, கல்யாண வஸ்திரம். ஸ்தோத்திரம். ஒருவன் அதை அணிந்து கொள்ளாமல் அங்கே போயிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ராஜா அதை பார்த்து அவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும் போது அந்த நீதியாகிய ஈவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் அவரை சந்திக்கும் போது அந்த நீதியின் சால்வை நமக்குள்ளே பாதுகாக்கப்பட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே மணவாட்டி சபை மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாக இருக்கிறாள். ஸ்தோத்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இன்று ஆவியானவரால் இந்த பூமியிலே தேவநாம மகிமைக்காக ஆவியானவர் உங்களை இயக்குகிறபடி, தேவ திட்டப்படி நீங்கள் செய்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், நாம் பரலோகத்துக்கு செல்லும்போது நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் பரலோகத்துக்கு நம்மோடு கூட வரும். ஸ்தோத்திரம்.
அவைகள் மெல்லிய வஸ்திரங்களாக அங்கே பரலோகத்திலே காட்சிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஸ்தோத்திரம். இந்த நீதியை நம்ம இது கிஃப்ட் ஆஃப் காட். ஓகே, நம்ம முதலே பார்த்த குறிப்பில் இதை நம்ம ஏர்ன் பண்ணுவதில்லை, ஆனால் இதிலே நாம் நடந்து செல்லுகிறோம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நீதி அவருக்கு முன்பதாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். அப்போது நீதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி செல்லுகிறது. அவர் நீதியுள்ள தன்னுடைய ஓட்டத்தை, பூமிக்குரிய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் எனக்கு ஒரு முறை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படவில்லை, மாம்சத்தை ஜெயித்தார். ஸ்தோத்திரம். இந்த உலக காரியங்களில் தேவ திட்டப்படி அவர் முன்னேறி சென்றார். அவர் சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். ஆமாம், நான் விரும்பினால் என்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக என்னுடைய மக்கள் போராடி இருப்பார்கள், ஆனால் என்னுடைய நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு ஆகாரம் என்று குறிப்பிட்டார். என்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீதி அவருக்கு முன்பதாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்துகிறது. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கடைசி நொடி வரைக்கும் அதை அவர் ஆவியானவருடைய ஒத்தாசையினால் தேவனுக்கு முன்பதாக காத்து கொண்டார். மகிமையான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த நீதியின் சால்வை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஸ்தோத்திரம். சில இடங்களிலே வெளிப்படுது, சில இடங்களில் அதை மறைத்து சுருட்டி உள்ளத்துக்கு வச்சு விடுகிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். சோதம் கொமரா காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல் நடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று நோவா காலத்தில் என்ன பாவம் நடந்ததுன்னா ரெண்டே தான். ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை. கர்த்தர் நோவாவின் மூலமாக சொன்னார். ஆமாம், நீதியை அவர் பிரசங்கித்தார் நோவா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், சீக்கிரம் இப்படி ஒரு அழிவு வரப்போகுது, ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகிருக்கும். அப்போ இந்த நோவாவை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், அவங்க நல்ல பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இந்த உலக வாழ்க்கையிலே செட்டில் ஆகிட்டாங்க. பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதுலேயே செட்டில் ஆகினாக்கி சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையிலே செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கு அடுத்து அங்கே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறதே கிடையாது. கர்த்தருடைய முதல் வார்த்தை, நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனிடத்திலே ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நடத்துதலின்படி அவரவர்களுக்கு வச்சிருக்கிற வேலை, தொழில், சொத்து, சுதந்திரங்கள், கர்த்தருடைய சபையில் கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதுக்கு விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நோவா காலத்தில் என்ன நடந்துச்சோ அதே காரியம் என்று ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்கு நடுவிலையும் அங்கே மேற்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். குடும்பம் நல்லது தான், ஆனால் குடும்பத்திலேருந்து கர்த்தர் நமக்குன்னு வச்சுருக்கிற நோக்கம், லக்கு, குறிக்கோளை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நோவா காலத்தில், சோதம் குமரா காலத்தில் நடந்தது எல்லாம் தெரியும். எல்லாம் முறை தவறின காரியங்கள், கிரமமற்ற காரியங்கள், ஒழுங்கற்ற அருவருப்பான காரியங்கள், தவறான பாலுறவு, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அருவருப்பான காரியங்களை செய்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் சமீபத்தில் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சோதம் கொமராவை விட மோசமான காரியங்கள் இந்த காலத்தில் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்று தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமே,
உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் வெண் வஸ்திரத்தை தரித்து நீ கர்த்தரோடு நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நீதியின் சால்வையை காத்து கொள்ள வேண்டும். உன் மூலமாக ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த நீதியின் அந்த வஸ்திரங்களை உனக்கு உடுத்துவிக்க வேண்டும் என்று விரும்பு. பாருங்கள், மெல்லிய வஸ்திரம் என்பது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய யோவான் தீர்க்கதரிசி குறிப்பிட்டார். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அங்கே அரச மாளிகையிலே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் மெல்லிய வஸ்திரங்களுக்கு உரியவர்களாக கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கை அதுக்கு உகந்ததாக இருந்து கொண்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு முன்னாடி 18வது அதிகாரமும் இருக்கும். அங்கே பாபிலோனிய அருவருப்புகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அவளுக்குன்னு சில வஸ்திரங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். இன்று நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போகிறோமா, இந்த கேட்டகரிக்குள்ளே வரோமா, சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். அதில் அவர் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான திட்டத்தை அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டார், கையில் கொடுத்துட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஜெபத்தோடு வாய்ச்சி பாருங்கள். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸ்தோத்திரம். இன்று வேலை ஸ்தலத்திலே தொழிலிலே நாம் அந்த வஸ்திரத்தை தவற விட்டுருக்கோமா, ஷால்வையை தவற விட்டுருக்கிறோமா, யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்று அதை ரெஸ்டோர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்று நாம மாத்திரம் ரெஸ்டோர் பண்ணப்பட்டு பத்தாது. ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை நீதிக்குட்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் அந்த நீதியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இந்த ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், மூப்பனுக்கு அடுத்தபடியான காரியங்கள் எல்லாவற்றிலும் பாருங்கள். நீங்கள் சகரியா 3:3 அங்கே பிசாசு குற்றம் சாட்டுகிறான். அங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அவர் அழுக்கான கந்தலான வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் பாருங்கள் எதனால் அப்படி ஆகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களினுடைய பாவங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்கள் குறிப்பிட்ட காலம் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே சென்றார்கள். செல்லுகிற காலத்திலே அவர்களுடைய அந்த ஆசாரியனுடைய வஸ்திரம் அழுக்காகி போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரக்கம் காட்டுகிறார். அந்த கந்தலுக்கு பதிலாக மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார், ஆமாம், நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய்வீர். ஆண்டவர் எப்பொழுதுமே ரெஸ்டோர் பண்ணுகிற கர்த்தர், மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்று ஒரு இடத்துல நீங்கள் இடறி விழுந்து கொண்டு இருப்பீர்கள் என்றாலும் கர்த்தருக்குள்ளே மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரக்கம் காமிக்க சொல்லி கேட்டு மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சகரியா 3:3 ஆண்டவர் அதை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு செய்கிறான். அவருடைய நாவை சுத்திகரிக்கிறான், வஸ்திரத்தை சுத்திகரிக்கிறான். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறான். ஸ்தோத்திரம். நம்முடைய வஸ்திரங்களை குறித்து ஒரு உணர்வுள்ளவர்களாக புரிந்து கொள்ளுதலோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வேதம் பதிவிடுகிறது, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை காத்துக்கொள், இனி அசுத்தனும் தீட்டுள்ளவனும் உன்னிடத்தில் வருவதில்லை என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய சபையில் நாம் கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த அரவணைக்கும் போது பாருங்கள், அதான் மத்தேயு 22:11 விருந்து சாலைக்குள்ளே நம்ம வந்து விடுகிறோம். வந்த பிறகு நம்முடைய வஸ்திரங்கள் கந்தலாய் இருப்பதற்கு யார் காரணம்? சற்று யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இதை கண்டுகொள்ளாமல் இருப்போமானால் என்னைக்கா ஒரு நாள் ராஜாவுடைய கோபம் வரும். ஸ்தோத்திரம்.
அந்த கோபத்துக்கு தப்ப வேண்டுமென்றால் இன்றைக்கே கர்த்தருடைய கையில் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருந்த அந்த வசனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் ஒத்தாசையோடு, உங்கள் கிருபையோடு, உங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல பொருளை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் உமக்கென்று பிரகாசிக்க வேண்டும், உம்மோடு கூட நடக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 103 அவர் அழகாக சொல்லுகிறார், தள்ளுண்டவர்கள் விழுந்தவர்களையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறார், அவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. தாவீது அதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஓட்டத்தை கர்த்தருக்குள்ளே வெற்றிகரமாக முடித்தார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் வெற்றிகரமாக முடித்தார்கள். இன்று நமக்கும் உதவி செய்யும்படிக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தின்படியாகவும் 19வது அதிகாரம் 8வது வசனத்தின்படியாகவும் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் நம்மை வருந்தி அழைக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆவியானவர் உணர்த்தினபடி, ஆவியானவர் என்னை நடத்தினபடி வேலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய அக்னிமயமான கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று சுயநீதிகளுக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிறீர்களோ, போலியான வறட்டு மதவாதங்களுக்குள்ளே விழுந்து கிடக்கிறீர்களோ, ஸ்தோத்திரம், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே கிடக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். வரும் கோபம் நம்ம மேலே வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளே வந்து விடுவோம், செட்டைகளுக்குள்ளே வந்து விடுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். ஊழியர்கள் கருவி மட்டுமே. ஸ்தோத்திரம். ஊழியர்கள் கருவி மட்டுமே. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நோ அதர் கோ. தேவன் நமக்கு முன்மாதிரியே வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வைத்து விட்டார். ஸ்தோத்திரம். அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். நீதி அவருக்கு முன்பதாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் பாதையிலே நம்மை நிறுத்தும். ஸ்தோத்திரம். அந்த வழியிலே நடக்கிறவர்களை கர்த்தர் அடிக்கடி சந்தித்து கொண்டு இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். மகிழ்ச்சியோடு நீதியை செய்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார், அடிக்கடி சந்திக்கிறார். இன்றும் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை இறங்கப் போகிறது, அபிஷேகம் இறங்கப் போகிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம். அவருடைய தயவு இரக்கம் நம்ம மேலே வெளிப்பட போகிறது. கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு ரெஸ்டோரேஷன் கொடுக்கிறார், ஒரு மகிமையான ரெஸ்டோரேஷன், சீர்படுத்தப்படுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய சபையிலே நீங்கள் செயல்படுகிற காரியம் ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறுகிறது. கர்த்தர் தவறான காரியங்களிலிருந்து, தவறான சிறையிருப்புகளிலிருந்து கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்திலே நிலைநிறுத்துவேன் என்று திட்டமாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தினால் ஸ்தோத்திரம் நாம் எல்லாருமே பயன்படுத்தப்படுவோம். ஊழியர்களாக அவருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்யக்கூடிய உக்ரானக்காரர்களாக, ஊழியர்களாக ஸ்தோத்திரம் நம்மை கர்த்தர் பயன்படுத்தும்படிக்கு அவருடைய அனுக்கிரகம் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். நீதியின் சால்வையை உடுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவைகளை காத்து நடக்க உம்முடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்ய உம்முடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்து கொள்வீராக. உம்முடைய ஆவியானவர் உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்தி செல்வீராக. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை போதித்து நடத்துவீராக. பரிசுத்தவான்களுக்கு நடுவிலே நல்ல சுதந்திரத்தை கொடுக்க வல்ல தேவனுடைய கரங்களுக்கும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்குள்ளும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.